இல்லாத ஒரு ஹோமியோபாத்தி மருந்து வணிகத்தை இருப்பதாக கூறி 43 வயது மாதுவை 52,000 ரிங்கெட்டுக்கு மோசடி செய்த ஆடவர் தெலுங்கானா ஜிர்தேவில் கைதாகியுள்ளார். 40 வயது அவ்வாடவர் கிளாந்தான் மாச்சாங்கில் நேற்று பிற்பகலில் கைதானதாக புசுட் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அசாமுடின் அஹ்மத் எட் அபு கூறினார். கடந்த ஆண்டு மீச்சேட் செயலியின் வாயிலாக அறிமுகமான அவ்வாடவர் தம்மை ஏமாற்றியதாக அப்பெண் போலீசில் புகார் அளித்துள்ளார். ஹோமியோபாத்தி மருந்து இயந்திரத்தை வாங்குவதற்கான கட்டணம் என்ற பெயரில் கடந்த ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் 2 முறை அம்மாது சந்தேக நபருக்கு பணத்தை மாற்றியுள்ளார். கடைசியாக கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை சிபராங் ஜிர்தேவில் உள்ள எண்ணெய் நிலையம் ஒன்றில் நேரில் சந்தித்த போது 7,000 ரிங்கெட் ரொக்கத்தை அம்மாது ஒப்படைத்துள்ளார். வணிகப் பொருட்களை வாங்குவதற்கும் விளம்பரப்படுத்துவதற்கும் என அவரிடம் கூறப்பட்டுள்ளது. கட்டணத்திற்கான ரசீதுகளை கேட்டபோது கொடுக்காமல் அவ்வாடவர் பல்வேறு சாக்குப்போக்குகளை கூறியதோடு தொடர்பில் இருந்து காணாமல் போனதும் அம்மாதுவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்தே அவர் போலீசில் புகார் செய்தார். பறிகொடுத்த பணம் அத்தனையும் அவரின் வாழ்நாள் சேமிப்பு, காலஞ்சென்ற கணவர் விட்டு சென்றது மற்றும் நகைகளை அடகு வைத்ததன் மூலம் கிடைக்கப்பெற்றவையாகும்.